அனைத்து வருங்கால ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அரச ஊழியர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் குறிப்பாக பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி எழுதுகிற ஆசிரியர் பெருமக்களுக்காக அந்த சிலபஸ் படி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கொஷின் இந்த வீடியோவில் இருக்குது. இந்த ஜென்ரல் கொஷினானது பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் மற்ற ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், டிஇடியாக இருக்கட்டும், எதுவானாலும் சரி அதில் இருக்க ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு உண்டான கொஷின் தான். இதை வந்து நீங்கள் எதுக்கு வேணுமாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், எதுக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பாக இந்த சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியில் உள்ள 6வது யூனிட்டுக்கு உண்டான கொஷின்ஸ். இதில் ஒரு 100 கொஷின் இருக்குது. நீங்கள் எல்லாமே கேட்டுக்கிட்ட மாதிரி உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இன்னும் ஷார்ட் டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. வாங்க கொஷின் பார்ப்போம். மொதல் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 2022 ஃபீபா உலகக்கோப்பையை வென்ற நாடு அர்ஜென்டினா. அடுத்த கொஷின், நீங்கள் இந்த இங்கிலீஷில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க, இங்கிலீஷ் மேஜரில் இருக்கிறவங்க. 2வது கொஷின், 2021 ஆண்களின் அனைத்து கால சர்வதேச கால்பந்து கோல் அடித்த சாதனையை முடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் பார்த்தீங்கன்னா அதை முறியடிச்சிருக்காரு. 3வது கொஷின், எந்த இந்திய வீராங்கனை டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020 அந்த 2020 டோக்கியோவில் நடந்தது 2020, ஆனால் பார்த்தீங்கன்னா 2021 நடத்தப்பட்டது. அந்த பேட்மிண்டனில் வெண்கலப் பதக்கம் வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவி சிந்து. அடுத்த கொஷின், உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியை 2021 வென்ற நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியை வென்ற நாடு நியூசிலாந்து. அடுத்த கொஷின், நீரஜ் சோப்ரா டோக்கியோ ஒலிம்பிக்கில் எந்த விளையாட்டில் இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் வென்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈட்டி எறிதல் தான் பார்த்தீங்கன்னா நீரஜ் சோப்ரா வந்து தங்கப்பதக்கம் வென்றார். ஜாவ்லின் த்ரோ. 2022 ஆண்டு நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எந்த நகரில் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மிங்ஹாம் இங்கிலாந்தில் நடைபெற்றது. சமீபத்தில் 2023 ஆண்டுக்கான ஃபீபா மகளிர் உலகக்கோப்பையை வென்ற நாடு ஸ்பெயின். எந்த இந்திய கிரிக்கெட் வீரர் 2023 ஐபிஎல் சீசனில் அதிக ரன்கள் எடுத்து ஆரஞ்சு தொப்பியை வென்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஃப் டு பிளஸிஸ் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக ரன்கள் எடுத்து ஆரஞ்சு தொப்பியை வென்றார். ஃபாஃப் டு பிளஸிஸ். அடுத்த கொஷின், 2023 ஆண்கள் ஹாக்கி உலகக்கோப்பையை எந்த நாடு வென்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 ஆண்கள் ஹாக்கிக்கு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. உலகின் நம்பர் 1 டென்னிஸ் வீரர் நோவாக் ஜோகோவிச் சமீபத்தில் எத்தனை கிராண்ட் ஸ்லாம் ஒற்றையர் பட்டங்களை வென்றார்? அதாவது 2023 24 கிராண்ட் ஸ்லாம் ஒற்றையர் பட்டங்களை வென்றார். சமீபத்தில் அர்ஜென்டினாவுக்கு 3வது உலகக்கோப்பை பட்டத்தை வென்ற கால்பந்து ஜாம்பவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோனல் மெஸ்ஸி. சமீபத்திய காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் அதாவது 2022 இந்தியா வென்ற மொத்த பதக்கங்கள் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2022 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா வென்ற மொத்த பதக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா 61. 2022 ஆண்டிற்கான பிபிசி இந்திய விளையாட்டு வீராங்கனை விருதை வென்றவர் பிவி சிந்து. இந்திய விளையாட்டு வீராங்கனை விருதை பெற்றவர் பிவி சிந்து. ஃபார்முலா 1 2023 ஃபார்முலா 1 சீசனை ஆதிக்கம் செலுத்திய ரேசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். 2023 ஆண்டிற்கான விம்பிள்டன் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் கார்லோஸ் அல்கராஸ். சமீபத்திய செஸ் ஒலிம்பியாட் 2022 எந்த இந்திய நகரில் நடைபெற்றது? சென்னையில் நடந்தது. 2022 ஆண்டுக்கான மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா விருதை வென்றவர் யார்? சரத்கமல் அசாந்தா. அடுத்த கொஷின், ஐசிசி ஆடவர் T20 உலகக்கோப்பை 2022 இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை வென்று எந்த நாடு சாம்பியன் பட்டத்தை வென்றது? இங்கிலாந்து. 19வது கொஷின், சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஐசிசியோட தலைவர் கிரெக் பார்க்லே.
சமீபத்திய டோக்கியோ பாரா ஒலிம்பிக்ஸ் 2020 அதாவது 2020 பாரா ஒலிம்பிக்ஸ் அதோட நடத்தப்பட்ட 2021 அதிக பதக்கங்களை வென்ற நாடு சீனா. 2023 ஆண்டின் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியை வென்ற அணி இந்தியா. இந்தியன் சூப்பர் லீக் 2022-23 சீசனில் சாம்பியன் அணி எது? ஏடிகே மோகன் பகான். சமீபத்தில் பேட்மிண்டனில் 2023 பேட்மிண்டனில் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் நம்பர் 1 இடத்தை பிடித்த இந்திய ஜோடி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி அண்ட் சிராக் ஷெட்டி. 2023 உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிதலில் எந்த பதக்கத்தை வென்றார்? தங்கம். ஏற்கனவே இதுக்கு மாதிரி பார்த்தோம். சாம்பியன்ஷிப் ஹங்கேரியில் நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிதலில் தங்க பதக்கத்தை வென்றார். சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தற்போதைய தலைவர் தாமஸ் பாக். தி பாய்ஸ் இன் தி போட் என்ற நூல் எந்த ஒலிம்பிக் விளையாட்டின் அமெரிக்க அணியின் கதையை சொல்கிறது? படகு போட்டி. தி பாய்ஸ் இந்த போட் அப்படிங்கிற போட்டுன்றதுனால என்னென்னா அது பார்த்திங்கன்னா எதோட கதையை சொல்கிறதுனா படகு போட்டியை பற்றி சொல்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து விளையாட்டை கருவாக கொண்டு எழுதப்பட்ட ஃபீவர் பிட்ச் என்ற பிரபலமான நாவலின் ஆசிரியர் நிக் ஹார்ன்பி. ஃபீவர் பிட்ச் என்ற பிரபலமான நாவலின் ஆசிரியர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்பந்து விளையாட்டை கருவாக கொண்டு எழுதப்பட்ட என்ற பிரபலமான நாவல் ஃபீவர் பிட்ச், அதோட ஆசிரியர் நிக் ஹார்ன்பி. டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020 பளுதூக்கலில் இந்தியாவில் முதல் பதக்கம் பார்த்திங்கன்னா வெள்ளி, அதை வென்றவர் மீராபாய் சானு. டோக்கியோவில் ஒலிம்பிக்ஸ் 2020 அதாவது 2021 நடத்தப்பட்ட பளுதூக்குதலில் பார்த்திங்கன்னா வெயிட் லிஃப்டிங்கில் இந்தியாவுக்கு முதல் வெள்ளி பதக்கத்தை வென்றவர் மீராபாய் சானு. இன்விக்டஸ் என்ற கவிதை நெல்சன் மண்டேலாவுக்கும் ரக்பி விளையாட்டுக்கும் இடையிலான தொடர்பை விவரிக்கும் அதே பெயரில் ஒரு திரைப்படத்தை தூண்டியது. அந்த கவிதை எழுதியவர் யார்? வில்லியம் எர்னஸ்ட் ஹென்லி. அடுத்த கொஸ்டின், சமீபத்திய உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் பெண்களுக்கான 100 மீட்டர் தடை ஓட்டத்தில் தங்கம் வென்றவர் டேனியலே வில்லியம்ஸ். 31வது கொஸ்டின், சாதனை என்பது பயணத்தில் உள்ளது, இலக்கில் அல்ல என்ற பிரபலமான கூற்று எந்த விளையாட்டு வீரருடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான் பிராட்மேன். 2022 ஆண்டுக்கான ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பையை வென்ற நாடு ஆஸ்திரேலியா. விளையாட்டு உளவியலின் முக்கியத்துவத்தை முன்னிலைப்படுத்தும் மைண்ட் செட் தி நியூ சைக்காலஜி ஆஃப் சக்சஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? கரோல் எஸ் ட்வெக். தி நியூ சைக்காலஜி ஆஃப் சக்சஸ். 2023 நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் எந்த நகரில் நடைபெற்றது? காங்சோ சீனா. ட்ரீம்ஸ் ஃப்ரம் மை ஃபாதர் மற்றும் தி அடாசிட்டி ஆஃப் ஹோப் போன்ற புத்தகங்களை எழுதியவர் தனது இளமை காலத்தில் ஒரு கூடைப்பந்து ரசிகராக இருந்து விளையாட்டுப் போட்டிகள் போட்டிகள் மீது ஆழ்ந்த பற்று கொண்டவர் அவர் யார்? பராக் ஒபாமா. ட்ரீம்ஸ் ஃப்ரம் மை ஃபாதர் மற்றும் தி அடாசிட்டி ஆஃப் ஹோப் போன்ற புத்தகங்களை எழுதியவர் தமது இளமை காலத்தில் ஒரு கூடைப்பந்து ரசிகராக இருந்து விளையாட்டுப் போட்டிகள் மீது ஆழ்ந்த பற்று கொண்டவர் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராக் ஒபாமா. 2023 ஆண்டிற்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டியில் எந்த நாடு வெற்றி பெற்றது? ஆஸ்திரேலியா. எந்த புகழ்பெற்ற எழுத்தாளர் அமெரிக்காவில் விளையாட்டு என்பது பணம், அரசியல் மற்றும் சமூக வர்க்கத்துடன் ஒப்பிடப்படுகிறது என்று கூறினார்? நார்மன் மெய்லர் தான் பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டு என்பது பணம், அரசியல் மற்றும் சமூக வர்க்கத்துடன் ஒப்பிடப்படுகிறது என்று கூறியவர் நார்மன் மெய்லர். 2022 நடந்த காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் மல்யுத்தத்தில் இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் வென்றவர் யார்? வினேஷ் போகாட். புகழ்பெற்ற எழுத்தாளரும் அறிஞருமான CLR ஜேம்ஸ் எந்த விளையாட்டை பற்றி தனது உன்னதமான பியாண்ட் எ பவுண்ட்ரி என்ற புத்தகத்தை எழுதினார்? கிரிக்கெட். பியாண்ட் எ பவுண்ட்ரி என்ற புத்தகத்தை எழுதியவர் பார்த்திங்கன்னா CLR ஜேம்ஸ். அதில் எந்த விளையாட்டை பற்றி சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட். அடுத்த கொஷின்,
2023ஆம் ஆண்டிற்கான ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய குழு எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? இந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 107 பதக்கங்களை பெற்றது. சச்சின் டெண்டுல்கரின் சுயசரிதையான பிளேயிங் இட் மை வே புத்தகத்தின் இணை ஆசிரியர் யார்? போரியா மஜும்தார். 2023ஆம் ஆண்டிற்கான உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில், அதாவது ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் தங்கம் வென்றவர் யார்? குன்லாவட் பிரிட்சன். 43வது கொஷின். எ ஃபேன்ஸ் நோட்ஸ் என்ற நாவலில் ஒரு கால்பந்து வீரரின் அனுபவங்கள் பற்றி எழுதிய அமெரிக்க எழுத்தாளர் ஃப்ரெடரிக் எக்லி. ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் 2020 போட்டியை வென்ற நாடு இத்தாலி. கேம்ஸ்மேன்ஷிப் தி ஆர்ட் ஆஃப் வின்னிங் கேம்ஸ் வித்தவுட் ஆக்சுவலி சீட்டிங் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? இது விளையாட்டில் தந்திரோபாய தார்மீகத்தை பற்றி ஆராய்கிறது. ஸ்டீஃபன் ஃபாட்டர். 2023 உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் பெண்கள் பிரிவில் இந்தியாவுக்கு தங்கம் வென்றவர் யார்? நிகத் சரீன். குத்துச்சண்டை போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு தங்கம் வென்றவர் நிகத் ஷரீன். இது ஒரு மோசமான சச்சரவு, ஆனால் அதற்காக நான் தொடர்ந்து போராடி வெற்றி பெற முயற்சிக்க வேண்டும். இட் இஸ் எ பேட் ஸ்ட்ரகிள், பட் ஃபார் தட் ஐ மஸ்ட் கண்டினியூ டு ஃபைட் அண்ட் ட்ரை டு வின் என்ற முழக்கத்தை வெளியிட்ட பிரபல குத்துச்சண்டை வீரர் முகமது அலியின் சுயசரிதையின் தலைப்பு என்ன? தி கிரேட்டஸ்ட் மை ஓன் ஸ்டோரி. எந்த இந்திய தடகள வீராங்கனை 2022 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பெண்களுக்கான ட்ரிபிள் ஜம்பில் தங்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தார் அப்படின்னா எல்டோஸ் பால். உமன்ஸ் ட்ரிபிள் ஜம்ப் அப்படின்னு கேட்குறதுனால இவங்க பேர். பிளேயிங் இட் மை வே சச்சின் டெண்டுல்கர் மற்றும் எ ஷார்ட் அட் ஹிஸ்ட்ரி மை அப்சசிவ் ஜேர்னி டு ஒலிம்பிக் கோல்டு அபினவ் பிந்த்ரா போன்ற விளையாட்டு வீரர்கள் பற்றிய சுயசரிதைகள் எந்த வகை இலக்கியத்திற்குள் வருகின்றன? சுயசரிதை அல்லது நினைவு குறிப்பு. நொமைர் அப்படி இல்லைன்னா ஆட்டோபயோகிராஃபி. சமீபத்திய டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020 குத்துச்சண்டையில் இந்தியாவுக்கு வெண்கலம் பதக்கம் வென்றவர் யார்? லோவ்லினா போர்கோஹைன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஷின். அடுத்த ஒரு 50 கொஷின் பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டிற்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் எந்த நகரில் நடைபெற்றது? புடாபெஸ்ட், ஹங்கேரி. இந்தியாவின் 83வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆதித்யா சமந்த். தி ஆர்ட் ஆஃப் வார் என்ற கிளாசிக் புத்தகம் ஒரு போர் தந்திரோபாய வழிகாட்டியாக இருந்தாலும் அதன் கோட்பாடுகள் பெரும்பாலும் எந்த துறையில் தலைமைத்துவத்திற்கு மூலோபாயத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றன? விளையாட்டு, ஸ்போர்ட்ஸ். எந்த ஐரோப்பிய கிளப் 2023ஆம் ஆண்டுக்கான சாம்பியன்ஷிப் லீக் பட்டத்தை வென்றது? மான்செஸ்டர் சிட்டி. 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா பளுதூக்குதலில் இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் வென்றவர் சுதீர். அனைத்தும் அல்லது எதுவும் இல்லை, ஆல் ஆர் நத்திங் என்ற பிரபலமான விளையாட்டு வாசகத்தை உருவாக்கியவர் யார்? இது பெரும்பாலும் விடாமுயற்சி மற்றும் உறுதியை வலியுறுத்துகிறது. பெரும்பாலும் ஒரு பொதுவான விளையாட்டு ஊக்கவாதம். ஆஃபன் எ ஜென்ரல் மோட்டிவேஷனல் ப்ரைஸ் இன் ஸ்போர்ட்ஸ். இது ஜென்ரலாக அந்த ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு ஊக்கப்படுத்துறதுக்காக கூறப்படும் கோட்ஸ். 2023ஆம் ஆண்டிற்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் யார்? முகமது ஷமி தான் பார்த்தீங்கன்னா அதிக விக்கெட்டை வீழ்த்தியவர் 2023க்கு. தசைகளும் எலும்புகளும் அல்ல, விருப்பம்தான் வெற்றி பெறுகிறது என்ற புகழ்பெற்ற கூற்றுக்கு சொந்தமானவர் ரோமன் ஃபெடரேஷன். அதில் சொல்லியிருக்கு. இட் இஸ் நாட் த மஸ்கிள்ஸ் அண்ட் போன்ஸ் பட் தி வில் தட் வின்ஸ். ரோமன் ஃபெடரேஷன்.
2023ஆம் ஆண்டுக்கான ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் துப்பாக்கி சுடுதலில் இந்தியாவுக்கு எத்தனை தங்கப்பதக்கங்கள் கிடைத்தன? 7. துப்பாக்கி சுடுதலில் கிடைத்த தங்கப்பதக்கங்கள் 2023 ஆண்டிற்கான ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 7. பிளேயிங் இட் கூல் அண்ட் த ஸ்வீட் சயின்ஸ் போன்ற விளையாட்டு கட்டுரைகளை எழுதிய பிரபல அமெரிக்க எழுத்தாளர் ஏஜே லைஃப்லிங். அடுத்த கொஸ்டின், 2023ஆம் ஆண்டிற்கான ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் எந்த இந்திய வீராங்கனை மகளிர் தனிநபர் ஸ்குவாஷில் வெண்கலப் பதக்கம் வென்றார்? தீபிகா பள்ளிகள். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் இருக்கிறதா நமக்கு வந்து ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டினை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கங்க. அனகத் சிங் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் இருப்பாங்க. ஆப்ஷன் பி அனகத் சிங். இதை வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு அனகத் சிங் இங்கிலீஷ் கொஷினுக்கு உண்டான ஆன்சர் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஒரு கொஷின் இந்த 2வது பார்ட்டில் இந்த 61வது கொஷினை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கங்க. அனகத் சிங். சப்போஸ் நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கரெக்டான ஆன்சர் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் போகிறோம், நீங்கள் பார்த்துக்கலாம். 2023ஆம் ஆண்டிற்கான ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை அனு ராணி. சமீபத்தில் எந்த இந்திய பேட்மிண்டன் நட்சத்திரம் PWF உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றார்? HS பிரணாய். தடைகளை மறைந்து வாய்ப்புகளை நினைத்து பாருங்கள் என்ற புகழ்பெற்ற வாசகத்தை வெளியிட்டவர் யார்? இது பெரும்பாலும் விளையாட்டு வீரர்களுக்கு உத்வேகம் அளிக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு உத்வேக உரை. A general motivational speech in sports. 2023ஆம் ஆண்டுக்கான FIBA உலகக்கோப்பையை வென்ற ஸ்பெயினின் மகளிர் அணியின் கோல் கீப்பர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடாய்ஸ் கோல். ஸ்போர்ட்டிங் லைஃப் என்ற பத்திரிகை எழுதியதற்காக அறியப்பட்ட மற்றும் விளையாட்டின் சமூக கலாச்சார முக்கியத்துவம் பற்றி எழுதிய பிரிட்டிஷ் எழுத்தாளர் பீட்டர் வில்பை. அதான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பேர். இதில் வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் ட்ரிக்கி. தெர் இஸ் எ சிங்கர் பீட்டர் வில்டன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா த கரெக்ஷன் ஆஃப் கொஷின் 16 வந்து சிங்கர் பீட்டர் வில்டன் கிடையாது, பீட்டர் வில்பி. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உண்டான ஆன்சர் பீட்டர் வில்பி. இதில் கரெக்ஷனில் இருக்குது. கரெக்ஷன் ஃபார் கொஷின் நம்பர் 16. திஸ் இஸ் ட்ரிக்கி. தெர் இஸ் நாட் சிங்கிள் பீட்டர் வில்டன் ஃபேமஸ் ஃபார் காலம் கால்ட் ஸ்போர்ட்டிங் லைஃப். ஸ்போர்ட்டிங் லைஃப். இதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் உள்ளதுக்கு த பிரிட்டிஷ் ஆத்தர் known for his crucial essays explored the darker side of sports in this essay the sporting spirit. ஜார்ஜ் ஓர்வெல். 17வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 2023ஆம் ஆண்டிற்கான ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் இரட்டையர் டென்னிஸில் தங்கம் வென்ற இந்திய ஜோடி ரோஹன் போபண்ணா, யுகி பாம்ப்ரி. அடுத்தது, எந்த இந்திய தடகள வீராங்கனை 2023 உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பெண்களுக்கான நீளம் தாண்டுதலில் 5ஆம் இடத்தை பிடித்து தேசிய சாதனை முறியடித்தார்? ஷைலி ஷிங். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5வது இடத்தை பிடித்தார் லாங் ஜம்ப் அட் 2023 வேர்ல்டு அத்லெட் சாம்பியன் இன் ஹங்கேரியில் வந்து பார்த்திங்கன்னா. கொஸ்டின் நம்பர் 18. ஆன்சி சோஜன் எடப்பள்ளி ஃபினிஷ் த 5th ஏஷியன் கேம்ஸ் வித் பர்சனல் பெஸ்ட். அதை பார்த்திங்கன்னா சோஜன் எடப்பிள்ளை. தனது புகழ்பெற்ற நாவலான தி ஓல்ட் மேன் அண்ட் த சி இது வந்து ஏற்கனவே நிறைய டைம் படிச்சிருப்போம். மனித போராட்டத்தின் உறுதியை படகில் மீன் பிடிக்கும் போட்டியின் மூலம் சித்தரித்தவர் எர்னஸ்ட் ஹேமிங்வே. இந்த கதை எல்லாமே படிச்சிருப்போம். ஓல்ட் மேன் அண்டு த சி.
20வது கொஷின் 2023ஆம் ஆண்டிற்கான ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் கிரிக்கெட்டில் தங்கப்பதக்கம் வென்ற நாடு இந்தியா. 21வது கொஷின் சரியான நேரத்தில் சரியான வேலையை செய்வது, டூயிங் த ரைட் திங் அட் த ரைட் டைம் என்ற பிரபலமான மேலாண்மை தத்துவத்தை விளையாட்டுக்கு பொருத்தி பார்த்த எழுத்தாளர் ஜிம் காலின்ஸ். எந்த இந்திய தடகள வீராங்கனை 2022 ஆண்டிற்கான பிபிசி இந்திய விளையாட்டு வீராங்கனை விருதை வென்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PV சிந்து. ஆப்ஷன் சி. 2023ஆம் ஆண்டுக்கான ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பெண்கள் கிரிக்கெட்டில் தங்கப்பதக்கம் வென்ற நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இந்தியா. கிரிக்கெட் விளையாட்டு ஒருவரின் வாழ்க்கையை முழுமையாக காட்டும் ஒரு தளம். கிரிக்கெட் இஸ் எ ஸ்டேஜ் தட் ஷோஸ் ஒன்ஸ் லைஃப் ஃபுல்லி என்ற பிரபலமான கூற்று யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர். எந்த இந்திய கிரிக்கெட் வீரர் 2023ஆம் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இறுதிப் போட்டியில் ஆட்ட நாயகன் விருதை வென்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து ஸ்பெசிஃபிக்கலி ஆஸ்க் ஃபார் அன் இந்தியன் கிரிக்கெட்டர். டிரேவிஸ் ஹெட் இஸ் ஆஸ்திரேலியன். ஐ நீட் ரீப்ளேஸ் த கொஷின். பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இந்தியன் பிளேயர் அப்படிங்கிறப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் வந்து வராது. இவர் வந்து ஆஸ்திரேலியன், இந்தியன். அப்போ அந்த கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டதுக்கு உண்டானது. ஜென்ரலாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட். ஆனால் இதில் வந்து இந்தியன் பிளேயர் அப்படிங்கிறத இறுதிப் போட்டியில் இந்திய கிரிக்கெட் வீரன் போட்டிருக்கிறதுனால இதில் இந்த ஆன்சர் வராது. இது வந்து ஜென்ரலாக கேட்டால் டிராவிஸ் ஹெட்டு. இந்த கொஷினை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2023ஆம் ஆண்டிற்கான ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆண்களுக்கான 4x400 மீட்டர் ரிலேவில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய அணி உறுப்பினர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது அனாஸ் யாஹியா, அமோத் ஜேக்கப், முகமது அஜ்மல், ராஜேஷ் ரமேஷ். இந்த பேர் கொஞ்சம் 4 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் பேரை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மிங்கிள் பண்ணி கேட்கலாம். அதனால் பார்த்தேன். முகமது அனாஸ் யாஹியா, அமோத் ஜேக்கப், முகமது அஜ்மல், ராஜேஷ் ரமேஷ். வெற்றி பெற ஒரு வழி இருக்கிறது, தோல்வி அடைய பல வழிகள் உள்ளன. There is one way to win but many ways to lose என்ற கூற்றின் மூலம் விளையாட்டு தத்துவத்தை வெளிப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோனல் மெஸ்ஸி. This is a more general philosophical statement, not directly attributable to the author, sportsman specifically in the contest, but fits the theme. இது வந்து பொதுவாக வந்து இந்த விளையாட்டுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு தீம் கொண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபன் ஏ ஜென்ரல் அடாச் அபவுட் காம்படிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் இதுக்கு பண்ணிக்கலாம். 2023ஆம் ஆண்டிற்கான ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பெண்களுக்கான 5000 மீட்டர் ஓட்டத்தில் தங்கம் வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருள் சௌத்ரி தான் இவருக்கு உண்டான ஆப்ஷன். இதில் வந்து பர்வீன் குமாரிங்கிறது ஒரு இன்கரெக்டான ஆன்சர். இதை வந்து அதனால தான் நான் இன்ட்டு போட்டிருக்கோம். பர்வீன் குமாரி கிடையாது. அதனால் இதுக்கு வந்து பருள் சௌத்ரி இதுக்கு உண்டான ஆன்சர். இந்த 4 ஆப்ஷனில் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பருள் சௌத்ரிங்கிறவங்க தான் பார்த்திங்கன்னா உமன்ஸ் 5000 மீட்டர் ரேஸில் ஏஷியன் கேமில் கோல்டு வாங்கினவங்க 5000 மீட்டர் ஓட்டத்தில். அதனால் பருள் சௌத்ரி. 2023ஆம் ஆண்டிற்கான IPL போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எத்தனையாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது? சென்னை சூப்பர் கிங்ஸ் 5வது முறை, 5th டைம். விளையாட்டு என்பது வாழ்க்கையின் ஒரு மினியேச்சர் என்ற பிரபல கூற்று யாருடையது? சாக்ரட்டிஸ். (2023ஆம் ஆண்டுக்கான ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆண்களுக்கான ஷாட்கன் அணியின் தங்கம் வென்ற இந்திய வீரர்கள் யார் அப்படின்னா கிரண் செனாய், ஜோராவர் சிங், சாங்குவான், பிருத்விராஜ் தொண்டைமான். இந்த நேமெல்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நோட்ஸ் எடுத்து கரெக்டாக நீங்கள் எழுதிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தனது ரோட்லெஸ் டிராவல்டு என்ற புத்தகத்தில் சகிப்புத்தன்மை மற்றும் மன உறுதியை பற்றி எழுதியவர் யார்? இவை பெரும்பாலும் விளையாட்டு வீரர்களுக்கு அவசியமான குணங்களாக கருதப்படுகிறது. எம் ஸ்காட் பெக். 2023ஆம் ஆண்டிற்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் பெண்களுக்கான 400 மீட்டர் ஓட்டத்தில் தங்கம் வென்றவர் யார்? மாரிலடி பவுலினா.
2023ஆம் ஆண்டிற்கான ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் வில்வித்தையில் ஆடவர் தனிநபர் காம்பவுண்ட் தங்கம் வென்ற இந்திய வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஜஸ் பிரவீன் டியோட்டல். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. இதில் வந்து அந்த பேர் இல்லை தமிழில், அதனால் நமக்கு எப்போதுமே இது சொல்கிறப்ப நமக்கு என்ன பண்ணியிருக்கோங்கன்னா எனக்கு ஆங்கிலத்தில் இருக்க தான் இறுதியானதுன்னு சொல்லுவாங்க ஜென்ரல் ஸ்டடீஸில். அதனால் ஓஜஸ் பிரவீன் டியோட்டல். விளையாட்டு என்பது உடல் திறனை விட மன உறுதியை பற்றியது. ஸ்போர்ட்ஸ் இஸ் மோர் அபவுட் மென்டல் ஸ்ட்ரென்த் தென் ஃபிசிக்கல் எபிலிட்டி என்ற கூற்று எந்த விளையாட்டாளருடன் பெரும்பாலும் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி, லியோனல் மெஸ்ஸி. 36வது கொஷின். 2023ஆம் ஆண்டிற்கான ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் ஹாக்கியில் தங்கம் வென்ற நாடு இந்தியா. 37வது கொஷின். புகழ்பெற்ற அமெரிக்க எழுத்தாளர் ஜான் ஆஃப்டைக் கோல்ஃப் விளையாட்டை பற்றிய தனது புனைக்கதை மற்றும் கட்டுரைகளில் எந்த விளையாட்டின் சிக்கலான தன்மையை ஆராய்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்ஃப். 38வது கொஷின். 2023ஆம் ஆண்டுக்கான ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பெண்களுக்கான ஈட்டி எறிதலில் வெள்ளி பதக்கம் வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சி சந்தோஷ்ன்னு இருக்குது. அந்த பிரின்சி சந்தோஷ் அப்படிங்கிறது இதில் வந்து ஒரு தவறான ஆன்சராக இருக்கலாம். ஸோ நீங்கள் அதனால் இந்த கொஞ்சம் நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த 38வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். 39வது கொஸ்டின். எந்த இந்திய பளுதூக்கும் வீராங்கனை 2022ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பெண்களுக்கான 49 கிலோ பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீராபாய் சானு. 40வது கொஸ்டின். விளையாட்டு வீரர்கள் எப்போதும் பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை முன்வைத்தவர் யார்? இது கடின உழைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. வின்ஸ் லோம்பார்டி. வின்ஸ் லோம்பார்டி. 41வது கொஸ்டின். 2023ஆம் ஆண்டிற்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் அதிக சிக்ஸரை அடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா. கொஸ்டின் நம்பர் 41 வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா. டேவிட் வார்னர் அப்படிங்கிறது தவறான ஒன்று. அதனால் 2023ஆம் ஆண்டிற்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் அதிக சிக்ஸரை அடித்தவர் ரோஹித் சர்மா. 41வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ரோஹித் சர்மா. சிறு வயதிலேயே விளையாட்டு ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் வாழ்க்கையின் இறுதி வரை அவனுடன் இருக்கும் என்ற கூற்று யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர். எந்த இந்திய தடகள வீரர் 2023ஆம் ஆண்டிற்கான ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆண்களுக்கான 1500 மீட்டர் ஓட்டத்தில் தங்கம் வென்றார் அப்படின்னா அஜய்குமார் சரோஜ். அஜய்குமார் சரோஜ். ஜின்சன் ஜான்சன் கிடையாது, அஜய்குமார் சரோஜ். ஜின்சன் ஜான்சன் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் வாங்கியிருக்காப்புல. ஜின்சன் ஜான்சன் சில்வர், நம்ம தங்கம் அப்படிங்கிறப்ப அஜய்குமார் சரோஜ். 44வது கொஸ்டின். 2023ஆம் ஆண்டிற்கான ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்றவர் பலக் குலியா. விளையாட்டு என்பது உடலின் ஓய்வு. ஸ்போர்ட்ஸ் இஸ் த ரெஸ்ட் ஆஃப் த பாடி என்ற கூற்று யாருடையது? பிளேட்டோ. 46வது கொஸ்டின். எந்த நாடு 2023ஆம் ஆண்டிற்கான ஹாக்கி ஜூனியர் உலகக்கோப்பையை வென்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 ஹாக்கி ஜூனியர் உலகக்கோப்பையை வென்ற நாடு ஜெர்மனி. நெதர்லாந்து கிடையாது, ஜெர்மனி. அதான் ஜெர்மனி ஓன் த மென்ஸ் ஜூனியர் ஹாக்கி வேர்ல்டு கப் 2023. அதனால் வந்து கரெக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு காட்டியிருக்கு, அதை பார்த்துங்க. 47வது கொஸ்டின். 2023ஆம் ஆண்டிற்கான ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பெண்களுக்கான 25 மீட்டர் பிஸ்டல் அணியில் தங்கம் வென்ற இந்திய அணி உறுப்பினர்கள் மனு பாக்கர், ஈஷா சிங், ரிதம் சங்வான். 48வது கொஸ்டின். விளையாட்டு என்பது ஒரு ஒழுங்குமுறை, இது வாழ்க்கையின் பாடங்களை கற்பிக்கிறது என்ற கருத்து யாருடையதாகும்? இது பெரும்பாலும் பயிற்சியாளர்கள் மற்றும் பெற்றோர்களால் வலியுறுத்தப்படுகிறது. பார்த்தீங்கன்னா ஜான் வுட்டன். 49வது கொஸ்டின். 2023ஆம் ஆண்டிற்கான ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் அணியில் தங்கம் வென்ற இந்திய அணி உறுப்பினர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரமிதா ஆசிசவ்ஸ்கி, மெக்லி கோஷ்.
50வது கொஷின், தி நேச்சுரல் என்ற நாவலின் ஆசிரியர் யார்? இது பேஸ்பால் மற்றும் அமெரிக்க கனவின் கருப்பொருளாக பொருள்களை ஆராய்கிறது. பெர்னார்ட் மலமூட். இதோட பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6வது யூனிட்டுக்கு உண்டான கொஷின். இதில் வந்து ஒரு 4-5 கொஷின் மட்டும் தான் கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தது. அந்த கொஷினை வந்து நீங்கள் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கங்க. அது வெரிஃபை பண்ணிவிட்டு அதோட ஆன்சர் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், நீங்கள் பார்த்துக்கலாம். மீதி எல்லா கொஷினுமே ஏன்னா ஒரே மாதிரி கொஷின்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ மற்ற எல்லா கொஷினுமே கரெக்டான கொஷின். அந்த இது பண்ணது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டு மற்ற கொஷினை பார்த்துங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் ஏதாவது இருந்துச்சு, ஃபீட்பேக் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கு உண்டான ஆன்சர் வந்து அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.